மழை காலத்துல என்ன சமைச்சா நல்லா ருசியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? வச்சிருக்கோம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் மெனு. வேற எதுவும் இல்லைங்க, நாசி குஞ்சேட். இந்த நாசி குஞ்சேட் வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம தெம்பே டோஃபு யூஸ் பண்ணி லம்மா லாடோ செய்ய போறோம் இன்னைக்கு. ஸோ எப்பயும் சோறு ஆக்குற மாரி நம்ம இந்த பாஸ்மதி ரைஸ் சோத்து பண்ணையிலேயே ஆக்கிடலாம். வேற லெவல்ல இருக்கும் இந்த நாசி குஞ்சேட். என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி நம்மளோட டிஷ் செய்யுதுன்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. நான் வந்து லால் கிலா பாஸ்மதி ரைஸ் தான் மோர் தென் 1 year ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னாக்கா அதோட பாஸ்மதி ரைஸ் நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ரொம்ப வெளுமாவாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ரீச்சான ஒரு ஃப்ளேவர். ப்ளஸ் லால் கிலா பாஸ்மதி ரைஸ் வந்து உலகத்திலேயே டாப் 10 பாஸ்மதி ரைஸ். கவலை விடுங்க, நீங்கள் 5 kg வாங்கலாம், இல்லை ஜஸ்ட் 1 kg சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்களோட டிக்டாக் ஷாப்லேருந்து நீங்கள் வாங்கி என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுற ரைஸ் டிஷ் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த நாசி குஞ்சேட் வந்து கொஞ்சம் நாசிலம்மா ஆக்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப சாயரான தேங்காய் பால், அதாவது நாசிலம்மாக்கு பாய்க்கிறதோட இன்னும் லைட்டான தேங்காய் பால், அதில் வந்து உப்பு, அப்புறம் வந்து மறக்காமல் சிராய். இந்த சிராய் வந்து கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோம். அப்புறம் ஜிஞ்சர், இந்த 2 ஐட்டமும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐட்டம் எல்லாம் வந்து நம்ம முதல்ல சோத்தே பண்ணோம். ஸோ எண்ணெயில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நல்லா வந்து வதக்கிட்டு அந்த எண்ணெயும் அந்த நாசியில் வந்து ஆட் பண்ணும் போது வேறு லெவலில் வாசமாக இருக்கும். ஸோ சிம்பிள் பட் வெரி ஹம்பிள் டிஷ். இது வந்து நம்ம பானையில் வந்து குக் பண்ண விட்ற வேண்டியதான். ஸோ இது குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கட்டியும் டக்குன்னு நம்ம வந்து மசாலம்மா பில்லாடோ செஞ்சிடலாம். மசாலம்மா பில்லாடோ வேறு எதுவும் இல்லைங்க, நல்லா திக்கான ஒரு சொதி. அது நல்லா காரமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதுதாங்க. ஸோ இது வந்து நம்ம டோஃபு அண்ட் டெம்பே ரெண்டுமே வந்து மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டுருங்க. அப்புறம் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் மிளகாய் இதெல்லாம் நல்லா வந்து சாப்பரில் வந்து இதுமாரி சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிலாடோவுக்கு வந்து ரொம்ப ஃபைனாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எனக்கு சாப் பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தமாரி நான் சாப் பண்ணிவிட்டு இது பண்ணால் மல்லிகை குக்கிங்க்கு வந்து ரொம்ப நல்லா வேறு லெவலில் செட்டாப்லாம். அப்புறம் என்ன ஓகே, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி முதல்ல இந்த தோஃபும் தெம்பையும் பொரிச்சு எடுத்துருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் நல்லா பொரிச்சு எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கிட்டே சோறையை வெந்துடும் போல், பரவாயில்ல, டக்குன்னு சமைச்சு எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து டோஃபு பொரிச்சிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டணும். இல்லாட்டினா சேஃப் இது எவ்வளோ நேரம் சேஃப் பொரிக்கணும், உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் பொரிப்பீங்களோ அவ்வளோ நேரம் தாங்க பொரிக்கணும். நான் மட்டும் என்ன ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக பொரிக்கிறேன், அதே டைமிங் தான். ஆகா தான் சமையல்லாம் வந்து 100% ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஆகா ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்புறம் 2 சிரையை தூக்கி போட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் தூக்கி போட்டு உப்பை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இதில் தண்ணி கொஞ்சம் கூடயே இருக்கும் அந்த வெங்காயத்தினால. அப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் புளி ஆட் பண்ணிவிட்டு சீசனிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. தோஃபு தெம்பேவை தூக்கி போட்டு அப்புறம் டவுன்லி மாவு புரோட்டை நல்லா கசக்கி விட்டு ஒரு 2 கிண்டி எடுத்து அதை நாசி குஞ்சேட்டோட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்குங்களேன். அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் லால் கிலோ பாஸ்மதி ரைஸ் 1 மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் 5 கிலோ லால் கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ringgit கேஷாக வந்து வாலெட்டில் கொடுக்குறாங்க. மறக்காமல் கிராப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய்.